புதிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது அமலில் உள்ள வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வக்ஃப் திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2024 வக்ஃப் சொத்துகள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாகவும், இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள், அடக்கஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பாக உக்கடம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாநகர் தெற்கு வடக்கு இணைந்து நடத்திய இதில் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.என். கந்தசாமி, வடக்கு மாவட்ட தலைவர் வி.எம்.சி. மனோகரன், சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உமர் கத்தாப், ஹாரூன், தாவூத் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள், கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் பரிந்துரையை நிராகரித்து முஸ்லிம் மக்களின் வக்ஃப் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு ஒன்றிய பாஜக அரசு நினைத்து திருத்தப்பட்டுள்ள புதிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் ஜனநாயக படுகொலையை கண்டித்தும், மணிப்பூர் கலவரத்தில் தொடர்ந்து கிறிஸ்துவ தேவாலயங்களும் மக்களும் தாக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும், இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தி பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் மீது நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர்.
கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்க்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களின் கருத்துக்களையும் மீறி இன்றைய தினம் அந்த மசோதாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த மசோதாவை கண்டித்து இன்றைய தினம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புதிய வக்ஃபு சட்ட மசோதாவை எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கடந்த வாரம் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்திய சுதந்திரம் என்பது ராம கோயில் பிரதிஷ்டை என்றுதான் கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல 1991 ஆலயங்கள் காக்கும் மசோதாவை சட்டத்தை அமல்படுத்தி இன்று வட இந்தியாவிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு அடியிலெல்லாம் கோயில் இருக்கின்றது என்று கூறி அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்க முற்படும் இந்த பாசிச மத்திய அரசை கண்டித்தும் இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஓகேவா?